ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கட்டா ஃபயாஸ். இப்போது கொய்த்துலேருந்து குளூர்லாம் எப்படி இருக்குது? ஆமாம், இப்போது நம்ம கொய்த்தில் கட்டார் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் கறி செய்ய போகிறோம். சரியா? இது நம்ம ரைஸுக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு சாப்பிட்லாம். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ஸ்டா பக்கத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறதோ ஃபாலோ பண்ணிக்கங்க. இனிமேல் தினம் ஒரு ரெசிபியோட உங்களுக்காக. நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, மிளகு, மல்லி, பெருஞ்சீரகம், சீரகம், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, வெங்காயம், தக்காளி, தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன காய்கறி சேர்த்துக்கிறேன்னாக்கா நம்மள்ட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். சரியா? வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கோகோனட் ஆயிலும் பட்டரும் சேர்த்துருக்கேன். சரியா? கோகோனட் ஆயிலில் செஞ்சால் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால நம்ம கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுருவோம். சரியா? இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். எப்படி? ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம அந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய் நல்லா வதக்கிட்டுருவோம். ஒரு கத்து கருவேப்பிலை மட்டும் போட்டுப்போம். அடுப்பு வைப்போம், பண்ணிடுவோம். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துருவோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்மளுக்கு அரைப்படணும். இப்போ நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், வெஜிடபிள்ஸ் கறி பவுடர். ஓகே, இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். சரியா? சூடு ஆறுனதுக்கப்புறமே நம்ம மிக்சியில் அரைச்சிடுவோம். சூடு ஆறிடுச்சுமா, இப்போ நம்ம மிக்சிக்கு மாற்றிடுவோம். சரியா? அதை கொஞ்சம் லேசாக நம்ம தண்ணியை கலந்துருவோம். இது நம்மளுக்கு அடிப்பிடிக்கல, அது நம்மளுக்கு அப்படி தெரியுது. சரியா? இப்போ நம்ம பாத்திரத்தை திருப்பி நம்ம ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம கொரோனா ஆயில் மிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே, இந்த பக்கத்தில் அரைக்கணும். எதுவுமே இல்லை பாருங்கள். பட்டை, கிராம்பு, தேங்காய் எல்லாம் மசாலா சூப்பராக இதாகிடுச்சு பாருங்கள். அது கொஞ்சம் நம்ம வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. சரியா? நான் எதுவுமே சேர்க்கலை, எண்ணெயும் காய்கறி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. சரியா? இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா சேர்த்துருவோம். அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டு தோற்றுரும். மிக்சியில் கொஞ்சம் தண்ணியை கலந்து ஊற்றிப்போம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். வெந்தோடனே அப்படியே எண்ணெயும் நெய்யும் அப்படியே தேங்காய் எண்ணெயும் பட்டரும் அப்படியே பிரிஞ்சு வரும் பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். சரியா? பத்து நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம வெஜிடபிள் கறி எப்படி இருக்குன்னு. வாவ், மாஷா அல்லா மாஷா அல்லா. பார்த்தீங்களா? அந்த எண்ணெய், பட்டரு, நெய் எல்லாம், தேங்காய் எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள்.
அப்படியே எடுத்து நம்ம ஒயிட் ரைஸோட சாப்பிட வேண்டியதுதான். இது வந்து நம்ம வந்து இட்லிக்கு, அதாவது நான்வெஜ்ஜே தோற்றுரும் அந்த அளவுக்கு இது டேஸ்ட் இருக்கும். என்னடா நீ டேஸ்ட்டே பண்ணாமல் நீ சொல்கிறிய, நீ செஞ்சதுனால அப்படி சொல்கிறியா அப்படின்னு. இல்லைங்க, நிஜமாக சொல்கிறேன், இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே மட்டன் கறி பார்க்குற மாதிரியே இருக்கா? மட்டன் குழம்பு மாதிரியே கலரு. அதாங்க நம்ம ரெசிபி. வெஜிடபிள் குருமா, பீட்ரூட், பருப்பு கறி, ஒயிட் ரைஸ். சாப்பிடலாமா? வெஜ்ஜு குருமா போட்டாச்சு. அடுத்து நம்ம பீட்ரூட். நம்ம டெய்லி பீட்ரூட்டு நம்ம உடம்புல சேர்த்துக்கணும். அடுத்து பருப்பு கறி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச். ஏன் சுகமாக இருக்கீங்க? உசுராக நினச்சவங்களுக்கு உதவி பண்ணிங்களா? உதாசீனப்படுத்திட்டாங்களா? கவலைப்படாதீங்க. அவங்களுக்காண்டி நீங்கள் உங்களை மாற்றிக்காதீங்க. நீங்கள் நீங்களாகவே இருங்க. நீங்கள் செய்த உதவியை அவங்க மறந்து போனாலும் இறைவன் ஒரு நாளும் மறக்க மாட்டான். அதற்குண்டான கூலி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். நம்ம நேசித்தவங்க தானே, நல்லா இருந்துட்டு போட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டு இப்போ நம்ம பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுவோம். மாஷாஅல்லாஹ். வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவல். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இன்ஸ்டாவில் ஃபஸ்ட் டைம் இந்த ரெசிபி வீடியோ நான் போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய ப்ரொஃபஷ்னல் சமைக்கிறது தான், சரியா? நம்ம வேறு மாதிரிலாம் கிடையாது. தொண்டை அடிச்சிருச்சு, ஊசி தொண்டை. நம்ம வேலையே சமைக்கிறது தான், சரியா? நம்ம இங்கே ஒரு கொய்த்து நாட்டில் ஒரு வீட்டில் சமைச்சிக்கிட்ருக்கோம். நம்மளுக்கு தேவையானது நம்ம எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நமக்கு செய்கிறத நான் ரெசிப்பியாக உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுடைய டேஸ்ட்டை நம்மளோட இன்ஸ்டா கமெண்டில் பண்ணுங்கள். இன்ஸ்டா பக்கத்தை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு என்னுடைய வெற்றி உங்களுடைய ஆதரவை நோக்கி காத்துக்கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திப்போம். யாருக்காக உங்களை மாற்றிக்காதீங்க. நம்மளுடைய சேவை தொடரட்டும். பாய் பாய்.